செகண்ட்ஸ் காருக்கு எந்த ஸ்டேஷன் போனாலும் கேஸ் செல்லுபடியே வராது. இது ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், நானும் ஏமாந்துருக்கேன், 2-3 வண்டி ஏமாந்துருக்கேன். எங்கெல்லாம் தெரிஞ்சு எங்களையும் ஏமாத்திடுறாங்க. சரிங்களா? நானும் ஒரு விஷயம் ஏமாந்து ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்ல வந்து எதுவுமே வந்து அதை பத்தி ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க. என்ன வார்த்தை கேட்கறாங்க கரெக்டா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரு, நீ ஏன் செக் பண்ணி வாங்கலதான் கேக்குறாங்க. எப்படி? நீ ஏன் வாங்கினல, நீ தானே வண்டி வாங்கின, நீங்க செக் பண்ணாம வாங்கின அப்படிதான் கேக்குறாங்க. ஆனா நான் ஏ டு யூசர் செக் பண்ணிட்டேன். எல்லாமே காசு கொடுத்தா அங்கங்க வேலையை பண்ணிடுறானுங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. காசு இன்னைக்கு பணம் கொடுத்தா பணம் கூட ஏஞ்சிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காலத்துல இன்னைக்கு பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதனால வந்து உஷாரா கேர்ஃபுல்லா பார்த்து வாங்குங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறீங்க கேள்வி. எப்படின்னா, சார் ஏன் சார் இவ்வளவு பெருசா டெலிகாஷன் பண்றீங்க, இவ்வளவு பெருசா வார்த்தையை பேசுறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வண்டி முடிங்க சார். எங்களுக்கு நான் இப்படிதாங்க சொல்லுவேன். அவங்க வந்து இவங்க கேட்கறது கேட்காத அவங்களுக்கு விருப்பம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து மாங்காய் மரம் மாதிரி பணம் மரம் ஒண்ணு வச்சில்ல. எல்லாருமே வேர்வை சிந்தை கஷ்டப்பட்டு டென்ஷன் ஆகி பல விஷயம்லாம் பண்ணி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த வீடியோல சொன்னாதான் சில பேர் தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். சரிங்களா? இப்ப நீங்க கமெண்ட் போட்டுறீங்க, அவனை தப்பு சொல்ல, நீங்க சொல்றீங்க எல்லாமே கரெக்டா, சின்ன ஷார்ட் வீடியோல முடிக்கலாம்ல நான் பாக்குறதுக்கு, நீங்க எல்லாமே கரெக்டா தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இன்னொரு பர்சனுக்கு தெரியாது. பாவம். இப்போ நிறைய உங்களோட தங்கச்சி, அண்ணன், அம்மா, அப்பா நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயம் தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த விஷயம் பாருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இதுதான், இது எனக்கு எதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். இதாங்க விஷயம். சரிங்களா? ஓகே ரைட். நம்ம வேலைக்கு வந்துடுறப்போ இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான், நீங்களே டென்ஷன் ஆயிடுவேன். என்னடா என்ன மேட்ரு சொல்ல வரேன்னே தெரியாம பேசிட்டே இருக்கான்னு சொல்ல போறீங்க. ஓகேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 1 மந்த் 2 மந்த் ஆயிடுச்சு நாங்க வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியே போயிருந்தாலும் எங்களால போட முடியல. இனிமே தினைக்கும் ஒரு வண்டி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து லான்ச் பண்ணினே இருப்பேன் வீடியோ. அதுக்கு நீங்க மறக்காம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதோட பேஜ் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நாங்க போடுற வீடியோ வந்து, சில பேர் நினைப்பீங்க சப்ஸ்கிரைப் இதெல்லாம் சொல்றாங்க, இது வந்து இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுனால பெல் ஐக்கான் கிளிக் பண்றதுனால லைக் பண்ணாங்க உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் யூடியூப்ல இருந்து அப்படின்னு நினைக்க கூடாது. சரிங்களா? நான் ஏன், எனக்கு பணம் முக்கியம் கிடையாதுங்க. இப்போ நீங்க போடுற கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எனக்கு அதிகமாக